சத்தியவதி கேட்குறா, என்ன மகாராஜா இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க அப்படின்னு. ஆமாம் சத்தியவதி, என் பையன் பீஸ்மர் 25 வருஷத்துக்கு அப்புறம் வந்திருக்கான், நீ இப்போவே என் கூட வரணும் அப்படின்னு சொல்கிறாரு. என் பையனுக்கு யுவராஜ பட்டத்தை கொடுக்கலான் இருக்கேன். சரி அரசே, பீஸ்மருக்கு யுவராஜ பட்டத்தை கொடுத்துட்டு நம்ம 2 பேரும் இந்த மீனவ கிராமத்தில் ஒரு சின்ன வீடு கட்டிக்கலாம். நீங்கள் கடலுக்கு போய் மீன் பிடிச்சிட்டு வாங்க, நான் போய் அதை பக்கத்து கடைகளில் விற்றுட்டு வரேன். சத்தியவதி பேசி முடித்தோடனே சாந்தனு மகாராஜா சிமையாக சிரிக்கிறாரு. ஏன் சிரிக்கிறீங்க மகாராஜா? இல்லை, அஸ்தினாபுரத்தோட மகாராணி மீன் விற்றா எப்படி இருக்கும்னு நினச்சி பார்த்தேன், சிரிச்சேன்னு சொல்கிறாரு. பீஸ்மருக்கு யுவராஜ பட்டம் கொடுத்தா பீஸ்மரோட அம்மா தான் அஸ்தினாபுரத்தோட மகாராணி. நான் எப்படி அஸ்தினாபுரத்தோட மகாராணி ஆக முடியும்? மகாராஜா, என்னோட பையனுக்கு யுவராஜ பட்டம் கொடுத்தாதான் அரண்மனைக்கு வருவேன், இல்லைன்னா இங்கேயே மீனவ குலத்தின் இளவரசியாக இருந்துருவேன். நீ பேசுறது தப்பு சத்தியவதி. யுவராஜ பட்டம் பீஸ்மருடையது, அதை வேறு யாருக்கும் கொடுக்க முடியாது. சரி அரசே, இதுதான் உங்கள் முடிவுனா இளவரசருக்கு யுவராஜ பட்டத்தை கொடுத்துட்டு நீங்கள் இங்கே வாங்க. நீ சொல்கிறது தப்பு, அந்த தப்பில் நான் உனக்கு துணையாக இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு மகாராஜா போயிட்டு